ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஃபைனலாக நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் என்ன நடக்கும், என்ன ஏதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எனக்கு அகேன்ஸ்டிவாக எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீட்டு வந்து எனக்கு கீழே கிடைக்கல, மேலே தான் கிடச்சிருக்கு. ஏறி வந்து அங்கே படுக்க முடியாது. அதனால் நான் வந்து ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிட்டேன். மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ட்ரெஸ் தான். அவசரமாக ஸ்டிச் பண்ணது. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கே வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டேஷன் கிட்ட பஸ் கிட்ட போகும்போது நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபாரமுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், B3 இதில் தான் இருக்கும். ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 10 மணி ஆக போகுது. ட்ரெயின் வந்து 12 மணிக்கு இருக்குது. நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இந்த இதில் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஏறி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ட்ரெயின் வரும்போது முடிஞ்சால் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. புவனேஸ்வர்லேருந்து இப்போ வந்து எக்மோருக்கு போக போகிறோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். மேபி தெரியல, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அந்த கமெண்ட்டுக்குமே நான் வந்து இப்போதைக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கல. ஏன்னா எனக்கு மைண்ட் ஃபுல்லாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? நான் வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டேன். வந்து இப்போ டைம் வந்து 12:10 வந்து எடுப்பாங்க. நாளைக்கு மார்னிங் 8 மணிக்கு எல்லாமே வந்து
சென்னை சென்ட்ரலில் வந்து கிளம்பிடுவேன். அங்கே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரே வாட்டி நான் உங்களுக்கு வந்து வீடியோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து என்னோட இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து எடுத்துருக்கிற டிசிஷன் வந்து சூப்பர் தான், கரெக்டாக, நீங்கள் அப்படியே போங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட்டுக்கு நான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும், நான் நினச்ச மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது எப்போவுமே எனக்கு இதே சப்போர்ட்டு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பாசிட்டிவாக வந்து மெசேஜ் பண்ணுறதாகட்டும், நீங்கள் வந்து எனக்கு மனசுக்கு ஆறுதலாக வந்து சொல்கிறதாகட்டும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே இந்த இருக்கிற இடத்துல வந்து யாருமே சப்போர்ட் அப்படின்ற விஷயம் வந்து இல்லை. அப்படின்னும்போது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னும்போது நான் வீடியோ போட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் என்னை பற்றி இவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரண்யா அக்காவுக்கும் வீடியோ மூலமாக வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க சரண்யா அக்காவுக்கும் உங்களுக்கும் சண்டையா, நிறைய வாட்டி நானும் சொல்லிட்டேன், அவங்களும் சொல்லிட்டாங்க. எங்கள் 2 பேருக்குமே யாருக்குமே வந்து சண்டை கிடையாது. நீங்களாக வந்து இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வேலை பிஸியில், அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் பேச முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்து தான் இருந்திருப்பீங்க எனக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மட்டும்தான் எனக்கு டைம் கொடுக்க முடியாமல் எனக்கு இதாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம். அக்காக்கிட்டேயும் சொன்னேன், அக்கா தப்பாக எடுத்துக்காத, ஒரு வேளை நான் தமிழ்நாட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் மிஷின் வாங்கினேன்னா கண்டிப்பாக நீ எனக்கு போட்டு விடுக்கா, நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து நீ சேஃபாக போய் இறங்கினா போதும், எனக்கு அதை தைக்கிறது எல்லாமே பெரிய விஷயம் கிடையாது, நீ வந்து நல்லபடியாக போய் அங்கே அவர் கூட நீ நல்லபடியாக இருக்கணும், தனியாக வீடு பார்த்து நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும், அதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதனால் எங்கள் 2 பேருக்குமே எந்த சண்டைலாம் எதுவும் இல்லைங்க. எங்கள் 2 பேருக்குமே நாங்கள் எப்போவுமே சண்டை போட்டுக்கிறோம். அப்படியே சண்டை போட்டுனா 1 நாள் 2 நாள் மட்டும்தான் நாங்கள் பேசாமல் இருப்போம். அப்படியெல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டோம். காலையில் கூட கால் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தாங்க. பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமும் வந்து கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து சொன்னாங்க நீ சேஃபாக போயிட்டு ட்ரெயினில் உட்காந்ததுக்கப்புறம், ஏன்னா அப்பரில் தான் எனக்கு மேலே மட்டும்தான் இருக்குது சீட்டு, கீழே வந்து உட்காரத்துக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு உட்காந்துட்ருக்கேன். தனியாக இந்த ஜர்னி வந்து எங்கே வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. பார்த்துக்கலாம் எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் அப்பரில் வந்து கிடச்சதுனால இப்போது சாப்பாடை வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே படுத்துருவேன். அதுக்கப்புறம் கீழே இறங்க வேணாம். மார்னிங் வரைக்கும் அதே மாதிரி இப்போ எப்படியும் சேஃபாக இருக்கணும், அது வரைக்கும் மார்னிங் வரைக்கும் சேஃபாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஏசியில் தான், 3rd ஏசியில் தான் போட்டிருக்கேன், அதனால் பயம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் என்னோடய லைஃப் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகணும்னு தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தாலும் ஒரு சைடு நம்ம தைரியமாக ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் எல்லா விஷயத்துக்குமே. ஐயோ இந்த மாதிரி பண்ணால் இப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன ஆனாலும் சரி நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். எனக்கு அவர் வேணும்னு தான் நான் நிற்கிறேன். நான் அவர் வேணான்னு எப்போவுமே நான் நின்னது கிடையாது. அவரோட இடத்துல அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக சாய்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு குட்டி ஒரு ஆசை, அவர் என்ன விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா மனசும் சரி ஞாபகமும் சரி ஒரு நிலையில் இல்லை அப்படின்றதுனால எனக்கு வந்து எதுவுமே பார்க்கவும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதும் பிடிக்க மாட்டேங்குது. நேற்றுலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது சாப்பிட வேணாம் இல்லைன்னு கூட தெரியல. அங்கே போய் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ஷார்ட்ஸ் மூலமாக நான் வந்து நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான். சேஃபாக வந்துடுவேன்ற நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டுக்கு. நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணல. இன்ஸ்டாகிராமில் கூட நான் ரிப்ளை பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன். தயவு செஞ்சு நான் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து என் தலையில் இருக்கிற பெரிய பாரத்தை நான் இறக்கினதுக்கப்புறம் அங்கே நான் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்கிறேன். ஓகே பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கல இந்த சப்போர்ட், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இருந்தாலும் இன்னொரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் சேஃபாக தமிழ்நாடு வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.